இப்போ நம்ம வந்து ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்குகிறோன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு தங்கம் வாங்குகிறோன்னா அதை நம்ம எப்படி சேஃபாக பத்திரமா பாதுகாத்து அது ஒரு இன்னொரு பை அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அதே போல் இப்போ வந்து நம்ம புர்கா போட்டிருந்தோன்னா நம்ம வந்து பத்திரமா சேஃபாக இருக்கும். அதுக்காக நம்ம அல்லாஹ் வந்து நமக்கு ஹிஜாபை கொடுத்துருக்கான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 பெண்களை வந்து சொர்க்கத்துடைய வாடையும் நுகர முடியாது, சொர்க்கத்திற்கும் நுழைய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பெண்மணிகள் யாருன்னா இறுக்கமான ஆடை அணிகிறவங்க, மெல்லியதாக ஆடை அணிகிறவங்க, ஹிஜாபுக்கு வெளியே தன்னுடைய அலங்காரத்தை காட்டுறவங்க. இந்த 3 பெண்களும் வந்து சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அதே மாதிரி இப்போ ப்ளைனாக வந்து நம்ம புர்காவும் சரி ஹிஜாபும் அணிஞ்சோன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹிஜாபும் சரி புர்காவும் நம்ம வந்து அணியணும். இதுதான் வந்து நம்ம மார்க்கத்தில் வந்து ஒழுக்கமாக அணியிறது. இந்த மாதிரி மற்றவங்க நம்மளை பார்க்குற மாதிரியும் கிராண்டாகவும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இறுக்கமாகவும் புர்கா வந்து அணியக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.